தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை ரோட் ஷோவுடன் தொடங்கியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியில் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆர்வத்திலும் எழுச்சியிலும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இந்நேரம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஞாபகம் வருது என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம், பொற்கால ஆட்சியை கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே வந்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்திய ஆட்சி அதிகாரத்தில் பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி, இணையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார். திமுக இந்த தேர்தலோடு முடிவெடுக்கப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் ஈரோடு நிற்கிறது மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். அதுக்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா அதற்காக காட்சிப்படுத்தப்பட்டது. அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அந்த அரங்கிலே திரு ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருப்பது போல் காட்சி. எப்போ மிசாவில் சிறையில் இருந்த போல் காட்சி. அப்படி உங்களை மிசா சட்டத்திலே கைது செய்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யும், இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய இந்திய திருநாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தால் இந்த தவறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைப்பது. வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை நீக்குவதற்காக நாம் கூட்டணி அமைக்கின்றோம். எங்கள் கூட்டணி இயல்பான கூட்டணி, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணி. மத்தியிலிருந்து நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற வேண்டும். தேவையான நிதி மத்தியில் இருந்து பெற வேண்டும். அதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்கள் கூட்டணி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.